அன்பானவர்களே, இதை நல்லதை விரும்பும் முருகானந்தன். பாருங்கள், இந்த அகோரத்தையும் இந்த கொடுமையையும் பாருங்கள். ஒரு நதி எவ்வளவு ஆரோக்கியமாக அற்புதமாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நொய்யல் நதி. இது நான் எடுத்தது மங்கலத்தில். அந்த மங்கலத்தில் அந்த நொய்யல் நதி கரையோரமாக திருப்பூருடைய ஒட்டுமொத்த கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டி எரிக்கக்கூடிய அவலத்தை பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு மேயர் தேவையாங்க? திருப்பூர் மாநகரத்தை கவனிப்பதற்கு மேயர் என்னத்துக்கு? அந்த வார்டு மெம்பர்ஸ் எதுக்கு? இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்ட மக்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு ஓட்டை போட்டிங்களே, அவங்களுடைய அறிவை பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க அறிவு. 5 வருஷ காலம் மொத்த இந்தியாவே சுத்தம் பண்ணியிருக்கலாங்க. ஒரு சாதாரண திருப்பூர் நகரத்தில் 800 டன்னு குப்பையை சரி பண்ணுறதுக்கு தெரியாத, ஒரு யோக்கியமே இல்லாத, ஒரு அறிவில்லாதவர்களெல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சுங்க பாருங்கள். முதல்ல எல்லோரும் நம்ம காலில் கிடக்க எடுத்து நம்ம தலையில் நம்ம அடிச்சுக்கணும். வெக்கமாக இருக்குது. அங்கே பாருங்கள், கொடூரங்க. இங்கே பாருங்கள், நதிக்கரையோரத்தில். அவங்க வீட்டில் கொண்டு வச்சுக்க வேண்டியதானே? அந்த மேயர், அந்த வார்டு மெம்பர்ஸ், அவங்க வீடுகளில் சுற்றி நீங்கள் தான் எல்லா இடம் வாங்கி போட்டிருப்பீங்கள்ல. 5 ஏக்கரா 10 ஏக்கரா 50 ஏக்கரா வாங்கி போட்டிருப்பீங்களே, கொண்டு எல்லாத்தையும் கொட்டிக்குங்க. ஒரு குப்பையை கூட ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு எஜுகேட் பண்ணி, இப்படித்தாயா குப்பையை பொறிக்கணும்னு சொல்லி ஒரு 4 மாதம் 5 மாதம் இந்தூர் நகரத்தில் செஞ்ச மாதிரி 5 மாதங்கள் இப்படித்தான் குப்பையை பிரிக்கணும், இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 5 மாதங்களுக்கு அறிவுறுத்தி, அப்புறம் 3 மாதங்களுக்கு அந்தபடி கொடுக்காதவங்களுக்கு தண்டனை கொடுத்து 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லி வீடுகளுக்கு தண்டனை கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வெறும் 1 வருஷத்தில் இதை விட சர்வ மோசமாக இருந்த இந்தூர் மாநகரம் இன்றைக்கு 2000 டன் குப்பைகளை தினந்தோறும் அற்புதமாக கையாளுது. ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தூய்மையான நகரமாக 10 ஆண்டுகள் 2017 இன்ன வரைக்கும். ஆக ஒரு இந்தூர் மாநகரம் திருப்பூரை போல 4 மடங்கு பெரிதானது. அவர்களாலேயே அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அதை செய்வதற்கு யோக்கியதையற்ற திருப்பூர் மாநகர நிர்வாகமே வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். மக்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க எப்படி பிரிக்கணும்னு. அந்த கான்ட்ராக்டர் கூட்டந்து வாங்குகிற கமிஷன் தொகையில் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழிந்து போய்டும், அவலமாக போய்டும். இவங்கள மாதிரி உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை தயவு செய்து நினச்சி பாருங்கள். கண்ட வழியில் காசு சம்பாரித்தவங்க யாராவது ஒருத்தராக நிம்மதியாக இருந்திருக்காங்களா? அவங்க குடும்பம் நிம்மதியாக இருந்திருக்கா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் அப்படி நீங்கள் 100 கோடி 200 கோடி 500 கோடி சம்பாரித்து என்னத்தை பண்ணிட போகிறீங்க? இந்த பூமியில் இன்னும் 5000 வருஷம் இருந்துட போகிறீங்களா? வாழ்கிற காலம் கொஞ்ச காலம், புரியுதுங்களா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தயவு செய்து இது போன்ற அவ்வளோ சின்னத்தனமான செயல்பாடுங்க பாருங்கள். எரியுது இதெல்லாம் பாருங்கள். புகை மண்டலம், அதாவது பஞ்சபூதங்களையும் கெடுக்கிறது திருப்பூர் மாநகரம். காற்று மண்டலத்தை கெடுக்குது, பூமியை கெடுக்குது, நீர் ஆதாரத்தை கெடுக்குது, ஆகாயத்தை கெடுக்குது, நிலத்தை கெடுக்குது. ஆக 5 வழிகளிலும் பஞ்சபூதங்களை கெடுக்கின்ற மாநகரத்திலேயே, இந்தியா இருக்கக்கூடிய மாநகரங்களிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கெடுக்கின்ற மாநகரம் எதுவென்றால் அது திருப்பூர் மாநகரம். திருப்பூர் மாநகரம், திருப்பூர் மாநகரம். வெட்கம், வெட்கம், வெட்கம். ஷேம், ஷேம், ஷேம். மேயர் ஷேம், ஷேம், ஷேம். வார்டு மெம்பர்ஸ் ஷேம், ஷேம், ஷேம். நீங்கள் எல்லாம் தயவுசெய்து இனிமேல் இன்னொரு முறை தயவுசெய்து நின்றாதீங்க. மக்களை இவர்களுக்கு தயவுசெய்து ஓட்டும் போட்டுறாதீங்க. யார் ஒருவர் திடக்கழிவு மேலாண்மையை என்னுடைய வார்டிலே நான் செய்வேன் என்று சொல்கிறாரோ அவருக்கு மட்டும், செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவரோ சொல்லக்கூடாது. தயவுசெய்து அந்த 5000 ரூபா பணத்தை வாங்காதீங்க. ரொம்ப வெக்கமாக இருக்குது. நமக்கு அது பேசாமல் பாருங்கள். இதை கொண்டு போய் வீட்டில் போட்டு நம்மளே இதை சாப்பிட்டு நம்மளே செத்து போயிடலாங்க. அப்படியே எல்லார் வீட்டில் கொஞ்சம் வாரி கொண்டு செத்து போயிடலாம். முதல்ல குப்பைகளை போடுறதுக்கு முதல்ல நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுங்க மக்களே. குப்பையை போடுறதுன்னு பெரிய காரியமா? என் வீட்டுக்கு பாருங்கள் நான் எப்படி குப்பை பிரிக்கிறேன்னு. ஒரு சின்ன பிட்டு கூட வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல. என்ன படிச்சிருக்கோன்னு பேர், எதுக்கு படிக்கணும்? வெக்கமா இல்லையா? இப்படி நதிகளையும் இப்படி குளங்களையும் கெடுத்து தான் நம்ம வாழ்க்கை வாழ முடியுமா? இந்த நதியை தந்தால் தாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு தண்ணி. நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க, நாளைக்கு உங்கள் குழந்தை இருக்க வேண்டாமா? உங்கள் பேர குழந்தை பூமியில் வாழ வேண்டாமா? வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.